ஓகே, நீங்கள் வந்து கட்டுப்பாடோட சாப்பிட்றவங்கல்ல, உங்களோட டயட் உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கட்டுப்பாடோட ஒரு டயட் ஒன்று இருக்கும். அது என்ன? என்னோட டயட் பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதும் பிளாக் காஃபில கீ ஊத்தி சாப்பிடுவேன் சார். புல்லட் காஃபின்னு சொல்லுவாங்க. புல்லட் காஃபியா? ஆ ஆமா. அப்படின்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்டா அது என்ன ஆகும்? கட் ஹெல்த்துக்காக. ஜிம் போறதுக்கு முன்னாடி அத குடிச்சிட்டு போவேன். அப்புறம் ஒரு 8:00 போல லைக் கிரீன் ஜூஸ், ஆ கொரியாண்டர் லீவ்ஸ், பாலக்கீரை, அண்ட் தென் வந்து லைக் பாவக்கா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி அந்த மாரி குட்டி குட்டியா ஷார்ட்ஸ் மாதிரி குடிப்பேன். ஈவினிங் வந்து கண்டிப்பா டெய்லி ஒரு கீரை இருக்கும். கீரை, அகைன் முட்டை இருக்கும். 3 முட்டை இருக்கும். அதில ஒரு ஃபுல் எக் இருக்கும். சிக்கன், அதுக்கப்புறம் திரும்ப நட்ஸ், இது எல்லாமே இருக்கும். கண்டிப்பா ஒரு காய். பிளேட் ஃபுல்லா இருக்கும். கம்மியா சாப்பிட மாட்டேன். ஓகே, வேற உங்கள் டயட் சொல்லுங்கள் வேற. என்னோடது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளிஸ்டிக் டயட் தான் வருது. 3 விஷயம் மட்டும் தான் அவாய்ட் பண்ணுவேன். ஒன்று வந்து சுகர் கட் பண்ணிவிடுவேன் கம்ப்ளீட்டாக. ஆயிலில் டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸு, அதுக்கடுத்து மைதா அவாய்ட் பண்ணிவிடுவேன். இது 3 மொத்தம் அவாய்ட் பண்ணுவேன். ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 to 12 எக்ஸ் போவோம். அதுக்கடுத்து எல்லாமே அம்மா சமைச்சு வைக்கிற பொருட்கள் தான் எல்லாமே. ஒரு 10 to 12 எக்ஸ் போவோம். வீட்டில் சிக்கனு, மீன் அந்த மாதிரி வாங்கி வைப்பாங்க. ஸோ அது போவோம் அப்படியே. அதை தாண்டி வந்து காய்கறியும் அம்மாவே செஞ்சு வச்சுருவாங்க. ஃபுல்லாக அதுவே பார்த்துப்பேன். இதுதான் ஃபுல்லாகவே ஒரு ரொட்டீனாகவே இருக்கும். இதை தாண்டி டயட்டுன்ற கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட புரிதலில் எப்படின்னா, இது வந்து ஒரு மென்டல் சேஞ்சாக தான் சார் பார்க்குறேன். ஏன்னா வந்து எனக்கும் அவங்க சொன்னாங்க ஆப்போசிட் சைடில் வந்து ஏங்கும், எப்படி பார்த்தோன்னே ஒரு டெம்டேஷன் இருக்கும் அப்படின்ட்டு. இது என்னன்னா, இப்போ எனக்கு இந்த ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது என்னோட ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயத்தை நான் கர்வ் பண்ணும்போது வந்து அந்த ஒரு இம்பல்சிவ் பிஹேவியருக்கு வந்து நான் ஃபாலோ ஆகாமல் ஒரு கண்ட்ரோல்டு ஒரு லைஃப் என்னால் வாழ முடியுது சார். ஓகே, நான் அதேன்ட்டு ஒரு இம்பல்சிவாக ஒரு விஷயம் பண்ணாமல் என்னோட எமோஷன்ஸை வந்து ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்க முடியுது என்னால். இப்போ கூட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் நல்ல ஜிம் பாடியாக இருந்தார். ஜிம் பாடியாக இருக்கிற திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார். வயசு பார்த்தீங்கன்னா 40 வயசு. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை, ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தார். அவர் ஒரு 70 வயசு 80 வயசு வரைக்கும் நல்லா வாழணும்னு நினச்சிருந்தாரு. ஆனால் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. இதே மாதிரி இன்னும் 5 கேஸ் சொல்லுங்க. புரியல என்ன இதே சார்? மாதிரி இப்போ சொன்னீங்கல்ல, இதேமாரி இப்போ ஒரு கேஸ் சொன்னீங்கல்ல, இதே மாதிரி இன்னொரு 5 கேஸ் சொல்லுங்க. சார் இல்லை, நம்மள வந்து எதை அட்ராக்ட் பண்ணுதோ அதுதான் சார் நம்ம கேட்போம். பாஸ், இப்போ ஒன்று சொன்னீங்கல்ல, இதே மாதிரி ஒரு 5 கேஸ் நல்ல ஜிம்பாடியாக இருக்கும் இறந்து போன 5 கேஸ் சொல்லுங்க. அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஜிம்பாடியாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஹார்ட் ஒரே ஒரு அட்டாக் விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சாப்பிட்றது உங்க தனிப்பட்ட சாய்ஸ். நான் உங்க தட்டில் என்ன இருக்கு நான் சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே. நீங்க விருப்பப்பட்டு சாப்பிடுங்க. ஒருத்தர் இறந்து போயிருக்கா, அவனுக்கு என்ன இருந்துன்னு தெரியாது. கோமார்பிட்டிஸ் இருந்தாலும் தெரியாது, கோவிட் இருந்தாலும் பிரச்சனை இருந்துச்சான்னு தெரியாது. அவன் இறந்து போயிருப்பான். ஏதோ ஒரு கேஸை வச்சுக்கிட்டு அளவா சாப்பிட்டா நீ செத்து போயிருவ, நீ என்னைய மாதிரி சாப்பிட்டு இது எப்படி ஏத்துக்க முடியும்? அந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லலை. ஏன்னா நீங்க சொல்ல மாதிரி அதான் சொல்ல வரீங்க. நல்ல ஹெல்தியா இருந்தா ஒரு செத்து போயிட்டான்னு 10 பேர் சொல்ல முடியுமா சார்? நமக்கு தெரியாம இருக்கலாம் சார். அந்த மாதிரி தெரியல, நமக்கு நமக்குனா வெளியே வராம இருக்கலாம் செய்தி. ஒரு கேஸை எடுத்துக்கிட்டு அவன் சாப்பிட்டான் இறந்து போயிட்டான்னு ஒரு கேஸ் சொல்ல ரொம்ப தப்பு. ஓகே, உங்க டயட் கான்செப்ட் சொல்லுங்க. நான் வந்து ஒரு வெல் பேலன்ஸ் டயட் தான் சார் எப்பயுமே எடுப்பேன். எல்லாமே ஒரு புரோட்டீன், ஃபைபர், ஹெல்தி ஃபேட்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ், கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்கிற மாதிரி. இதெல்லாம் எதுவுமே இவங்களுக்கு புரியாது. ஓகே, நீங்க சிம்பிளா நீங்க என்ன பேலன்ஸ் சாப்பிடுறீங்க? டயட் தான் சார்.